சூர்யா ஆஃபீஸில் இருக்காரு. பார்க்குறாரு, என்ன இது இன்னும் மகாவையும் காணா, ஸ்வேதாவும் காணா, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சுற்றி பார்க்குறாரு. இவ்வளோ டைம் ஆகுதே காணுமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வெளியே வராரு. வெளியே வந்துட்டு அப்படியே வெயிட் பண்ணி பார்த்துட்டே இருக்காரு. அப்போ மகா வராங்க, கிறிஷ் கூட வராங்க, சந்தோஷமாக பைக்கில் வராங்க. அதை பார்த்தோன்னே அவருக்கு கோவமாக வருது. இவன் எதுக்கு இங்கே வரான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காரு. மகா வராங்க இறங்கி, என்ன இவர் கூட வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இல்லைங்க, கிறிஷ் தான் என்னை கூட்டிகிட்டு வரேன்னு சொன்னார், அதனால தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு மகா சொல்கிறாங்க. ஓகே கிறிஷ், நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நான் உனக்கு லஞ்ச் டைமுக்கு நான் வரேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கிறிஷ் சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே அப்படியே கோவமாக வருது. இவனுக்கு வேறு வேலையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோவப்படுறாரு. மகா அப்படியே பார்க்குறாங்க. கிறிஷ் போகும்போது இந்த உனக்கு பிடிச்ச ஒரு சாக்லேட் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. அதை மகா வாங்கிக்கிறாங்க. வாங்கினோடனே அங்கேருந்து கிறிஷ் போகிறாரு. அந்த சாக்லேட்டை பார்த்தோன்னே அப்படியே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்பா பாப்பா பாப்பா, கிறிஷுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும், எனக்கு என்னென்ன பிடிக்கணும் பார்த்து பார்த்து பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாக்லேட்டை அப்படியே பார்க்குறாங்க. அதை பார்த்தோன்னே அப்படியே கோவம் வருது சூர்யாவுக்கு. அந்த சாக்லேட் அப்படியே பிடுங்குறாரு. எதுக்காக நீங்கள் அதை வாங்குறீங்க? கிறிஷ் எனக்காக ஆசையாக வாங்கி கொடுத்தாரு, அது எதுக்கு வாங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மகா பயங்கரமாக கோவப்படுறாங்க. அப்படியே அப்பயும் பிடுங்கிட்டே இருக்காரு. விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து உள்ளே போகிறாங்க. மகா அப்படியே பார்க்குறாரு சூர்யாவுக்கு அப்படியே கோவமாக வருது. மகா அப்படியே மனசுக்குள்ளே சந்தோஷமாக சிரிக்கிறாங்க. உங்களுக்கு இதெல்லாம் வேணும் தான், நல்லா அனுபவிங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உள்ளே போகிறாங்க. உள்ளே போனோடனே மத்தியானம் லஞ்ச் டைம் வருது. சரி என்ன வா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு மகாவை கூப்பிடுறாரு சூர்யா. அப்போ மகா சொல்கிறாங்க, இல்லை நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், கிறிஷ் வந்து வரேன்னு சொல்லியிருக்காரு, அவருக்காக தான் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டோடனே சூர்யாவுக்கு இன்னும் கோவம் அதிகமாக வருது. அப்படியே போகிறாரு. அதுக்குள்ளே கிறிஷ் வராரு. வந்தோடனே மகா, உனக்கு பிடிச்ச எல்லா ஐட்டமும் சூப்பராக வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கொடுக்குறாரு. இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வாழை இலையை போடுறாரு. போட்டு தண்ணியெல்லாம் தெளிச்சிட்டு நல்லா பிரியாணி, நல்லா சிக்கன் 65 எல்லாமே வைக்கிறாரு பார்த்து பார்த்து. அது மட்டும் இல்லை, பீடா ஐஸ்கிரீம் கூட வாங்கிட்டு வந்திருக்கேன், என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இலையில வைக்கிறாரு. சூர்யா ஆப்போசிட்டில் இருக்காரு. பக்கத்தில் பவித்ரா உட்காந்துட்டு இருக்காங்க. பவித்ரா அப்படியே பார்க்குறாங்க. எல்லாத்தையுமே மகா சாப்பிட்றாங்க. அப்பா என்ன டேஸ்ட்டு, சூப்பராக இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரசித்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சூர்யா அப்படியே பார்க்குறாரு. ஏன் தான் இப்படி பண்ணுறானோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு எதாவது வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு கிறிஷ். இல்லை எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா அப்படியே பார்க்குறாரு. அப்பா ரொம்ப நல்லா இருக்குது, எல்லாமே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மகா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. உங்களுக்கு எதாவது வேணுன்னா நான் தரேன் அப்படின்னு கிறிஷ் சொல்கிறாரு. ஐயோ, அவர் எதுவுமே சாப்பிட மாட்டார், அவருக்கு இதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு மகா சொல்கிறாங்க. ஆமாம் எனக்கு எதுவுமே பிடிக்காது அப்படின்னு சூர்யா அப்படியே கோவமாக பார்க்குறாரு. மகா நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு ஓகே நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிறிஷ் அங்கே வந்து கிளம்புறாரு. அப்போ அப்படியே ஒளிஞ்சு நின்று 2 பேருமே மகாவும் கிறிஷும் பார்க்குறாங்க. சூர்யாவுக்கு கோவமாக வருது. பாவம், அவர் பார்க்கவே பாவமாக இருக்குது. சீக்கிரமாக உங்ககிட்ட என்னை ஏற்றுப்பார், உங்ககிட்ட வந்துடுவார் அப்படின்னு சொல்கிறாரு கிறிஷ். ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க மகா. வீட்டில் இருக்காங்க ஐஸ்வர்யா, தாத்தா எல்லாருமே சேர்ந்து ஒன்றா பேசிகிட்டு இருக்காங்க. விஜயும் அங்கே இருக்கார். அப்படியே எட்டி பார்க்குறாங்க. சித்ராதேவி கிட்ட போகிறாங்க. என்ன தான் பேசிகிட்டு இருக்காங்கன்னு தெரியலையே, இவங்க 4 பேர் மட்டும் சேர்ந்து ரூமில் அடிக்கடிக்க போகிறாங்க, என்னவா இருக்கும், எப்படியாவது அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போய் பார்க்குறாங்க. அதுக்குள்ளே ஐஸ்வர்யா அப்படியே பார்த்துட்டாங்க. வெளியே வராங்க. ஆமாம் அத்தை, உங்களுக்கு என்ன வேணும், எதுக்காக இங்கே நின்றுட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லை, காற்று வரல அதனால தான். ஓ, காற்று வரலையா, இங்கே வாங்க உள்ளே இன்னும் நல்லா வரும், வாங்க தாத்தாவை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கூப்பிடுறாங்க. ஐயோ இல்லை எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சித்ராதேவி அங்கேருந்து போகிறாங்க. உள்ளே வராங்க. உள்ளே வந்தோடனே ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, கண்டிப்பாக சூர்யா மகாவை ஏற்றுப்பார், அதுக்கு தேவையான எல்லாமே நம்ம பண்ணிகிட்ருக்கோம், கண்டிப்பாக கிறிஷால் சூர்யா மாறுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க. சரிம்மா, நீ சொல்கிறது எல்லாமே ஓகே, நல்லபடியாக நடந்தால் போதும், கண்டிப்பாக மகா கூட சூர்யா சேர்ந்து வாழ்ந்தால் எங்களுக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்லிகிட்டு இருக்காங்க. ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா கேட்குறாங்க. சொல்லுமா என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா பாட்டி 2 பேருமே கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, எனக்கும் கௌதமுக்கும் ஒரு கெமிஸ்ட்ரி வர வைக்கணும், அதுக்கு உங்களோட ஹெல்ப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க. சிறப்பாக செஞ்சிடலாமா, அதெல்லாம் நீ கவலையே படாத, எங்கள் 2 பேரோட இது எல்லாமே உனக்கு இருக்கும் சரியா அப்படின்னு சொல்கிறாங்க 2 பேருமே. அங்கே அந்த ஐஸ்வர்யா ரொம்ப சந்தோஷமாக வராங்க. அப்போது விஜய் கூட பேசிட்டு வராங்க. சித்ராதேவி இவங்க தான் ரொம்ப அடங்கவே மாட்டாங்க, எப்போ பார்த்தாலும் வந்து எட்டி பார்த்துட்டே இருக்காங்க, என்ன நடக்குதுன்னு கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒரு கத்தி எடுத்து அப்படியே வயிற்றுல குத்திடணும் இவங்களெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்கன்னது. கத்தியா அப்படின்னு சொல்லிட்டு சித்ராதேவி அப்படியே ஒளிஞ்சு கேட்குறாங்க. ஐயோ, இவ ரொம்ப டேஞ்சரானவ போல இருக்குது, இவகிட்ட ரொம்ப வச்சுக்கவே கூடாது, கொஞ்சம் பார்த்து தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சித்ராதேவி அங்கேருந்து போகிறாங்க. மகா அப்படி ரொம்ப சந்தோஷமாக நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு போயிட்டு ஒர்க் பண்ணுறாங்க. சூர்யா பார்க்குறாரு. ஐயோ, எப்படி வெறுப்பேற்றிட்டு இருக்கா, இவளை பார்த்தாலே கோபமாக வருது, இவன் இந்த கிறிஷ் வேற, இவன் வேற வந்து உயிர் எடுத்துக்கிட்டே இருக்கான்.
வர கோவத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி டென்ஷனாகவே இருக்காரு சூர்யா. மகா அதெல்லாம் பார்க்குறாங்க. பார்த்துட்டு பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. அப்போ என் மேலே உங்களுக்கு பாசம் இருக்குது, இல்லாத மாதிரி நடிச்சிட்டு இருக்கீங்களா? கண்டிப்பாக அந்த பாசத்தை வெளியே கொண்டு வரேன் அப்படின்னு